எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது காஞ்சி மகா பெரியவா நமக்கு காட்டின ஒரு அற்புதமான ஆன்மீக பாதை பத்தி தான். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப எளிமையானதும் கூட. அதுதாங்க நாம ஜபம், அதாவது இறைவனோட திருநாமத்தை மனசார உச்சரிக்கிற வழி. யோசி பாருங்களேன். நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில வேலை, குடும்பம்னு ஏகப்பட்ட பொறுப்புகள். இதுக்கு நடுவுல ஆன்மீகத்துக்காக தனியா நேரம் ஒதுக்குறதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சவால் தான். அப்போ இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில கடவுளை அடையறதுக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்கா? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எங்கேயோ ஒரு மூலையில ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மனசுல இருக்கிற இந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவான, நேரடியான ஒரு பதிலை காட்டிய வழிகாட்டி தான் மகா பெரியவா. அவர் காட்டின வழி யார் வேணும்னாலும் எங்கிருந்து வேணும்னாலும் பின்பற்றக்கூடிய ஒரு வழி. சரி, அப்போ பெரியவா சொன்ன அந்த முக்கிய போதனைக்கு வருவோம். அவர் என்ன சொன்னார்னா, ஆன்மீகம்னா அதுக்கு பெரிய பெரிய யாகங்களோ சடங்குகளோ இல்ல உடம்ப வருத்திக்கிற மாதிரி கடுமையான தவங்களோ தேவையில்லைன்னு சொன்னாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு பாதையத்தான் நமக்கு அவர் வலியுறுத்தினார். அதாவது மூச்சை கட்டுப்படுத்துற மாதிரி கடினமான பயிற்சிகள் எல்லாம் எல்லோராலையும் செய்ய முடியாது. ஆனா பெரியவா சொன்ன இந்த வழி ரொம்ப சுலபம். ஏன்னா இதுக்கான கருவி வேற எங்கேயும் இல்ல, நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதுதான் நம்ம நாக்கு. இதை விட ஒரு எளிமையான விஷயம் இருக்க முடியுமா? பெரியவாவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. நாக்கு இருக்கு, நாமம் இருக்கு, அப்புறம் பயம் ஏது? அப்பா, இந்த ஒரு வரி போதும். நம்ம மனசுல இருக்கிற அத்தனை பயத்தையும் தூக்கி போடுறதுக்கு இது ஒன்னே போதும். இறைவனோட பேரை சொல்ற ஒரு சின்ன செயல் நம்மளோட பெரிய பெரிய பயங்களை கூட விரட்டி அடிச்சிரும்னு எவ்வளோ பெரிய நம்பிக்கையை தருது பாருங்க. மகாபெரிவா சொன்ன இந்த நாம ஜப பாதைங்கிறது அவரா புதுசா உருவாக்கினது இல்லை. இது ஒரு ஆழமான பாரம்பரியத்தோட தொடர்ச்சி. இதே வழியில நடந்து நமக்கு வழிகாட்டிய பல பெரிய மகான்களோட வாழ்க்கையே இதுக்கு சாட்சி. குறிப்பா மகா பெரியவா இந்த 3 மகான்களை அடிக்கடி குறிப்பிடுவார். இவங்க 3 பேரும் பஜனை சம்பிரதாயத்தோட தூண்கள் மாதிரி. இவங்களோட வாழ்க்கையை உதாரணம் காட்டித்தான் நாம ஜபத்தோட மகிமைய பெரியவா நமக்கு புரிய வச்சாரு. இதுல முதல்ல ஸ்ரீ போதேந்திரால். அவர் பகவன் நாமத்தை ஒரு வழிபாட்டு முறையா மட்டும் பார்க்கல, அத ஒரு முழுமையான தத்துவமா, அதாவது நாம சித்தாந்தம் அப்படின்னு உருவாக்கினார். அதோட சக்தியை விளக்கறதுக்காக 1,00,000 ஸ்லோகங்கள் எழுதினாருன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்ததா ஸ்ரீதர் ஐயாவாள். அவரோட கதை நம்ம ஜபத்தோட உச்சகட்ட சக்தியை நமக்கு உணர்த்துது. அவர் இடைவிடாம சிவநாமம் சொல்லிக்கிட்டே இருந்ததோட விளைவு என்ன தெரியுமா? திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி சிலைக்குள்ளேயே அவர் ஐக்கியமாகிட்டார். கேட்கவே மெய்சில் இருக்குது இல்லையா? பக்திக்கு இதை விட ஒரு பெரிய அத்தாட்சி தேவையா? இப்போ இந்த மகான்களோட பாரம்பரியத்துல வந்த மகா பெரியவாவுக்கு இந்த பகவன் நாமம் எப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவமா இருந்துச்சுன்னு பாப்போம். இது வெறும் போதனை மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கையாவே இருந்துச்சு. பெரியவாவுக்கு வெறும் 13 வயசு. என்ன நடக்குதுன்னே தெரியாம திடீர்னு மடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போறாங்க. அந்த சின்ன பையனோட மனசுல எவ்வளவு பயம், எவ்வளவு குழப்பம் இருந்திருக்கும். அப்போ அந்த சிறுவன் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டது ராம ராமா அப்படின்னு ஜபிச்சுதான். அந்த நாமந்தான் அவருக்கு அன்னைக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. ராமநாமம் ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது? பெரியவா அத தாரக மந்திரம்னு சொல்றாரு. தாரகம்னா என்ன? நம்மள கரையேத்துறது. நம்மள ஆபத்து, பாவம், ஏன் இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்தே கரையேத்துற சக்தி வாய்ந்த மந்திரம் தான் தாரக மந்திரம். ராமநாமம் மட்டும் இல்ல, சிவநாமமும் அதே மாதிரி சக்தி வாய்ந்தது தான். சரி, நாம ஜபம் செய்யறது சுலபம்னு சொல்லியாச்சு. ஆனா அதை எப்படி செய்யணும்? சும்மா வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொன்னா போதுமா? இல்ல, அதுக்கு பின்னால இருக்க வேண்டிய மனப்பான்மை ரொம்ப முக்கியம்னு பெரியவா சொல்றாரு. அதுதான் பணிவு. மகா பெரியவா அடிக்கடி சொல்ற சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஜபத்தோட திறவுகோள். அகங்காரம் இருக்கிற இடத்துல பகவான் இருக்க மாட்டான். நம்மள ஒரு புல்ல விட தாழ்ந்தவனா நினைச்சு முழு பணிவோட நாமத்தை சொல்லும்போதுதான் அதோட முழு சக்தியும் நமக்குள்ள பிரகாசிக்கும். நாம ஜபத்தோட முழு சக்தியையும் நாம அடையணும்னா சில தவறுகளை தவிர்க்கணும்னு ஸ்ரீ போதேந்திரால் சொல்லியிருக்கார். இதுக்கு நாம அபராதங்கள்னு பேரு. உதாரணத்துக்கு மகான்களை குறை சொல்றது, சிவன் வேற விஷ்ணு வேறன்னு பேதம் பாக்குறது, நம்ம ஜபம் பண்றோங்கிற தைரியத்துல பாவம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தாலே போதும், நம்ம பக்தி தூய்மையா இருக்கும். இப்போ நாம இந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாம ஜபம்ங்கிறது வெறும் ஒரு ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்லைங்க, அதுவே நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம்னு மகா பெரியவா ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. கஷ்டமான யோக பயிற்சிகள், பெரிய யாகங்கள், கடுமையான தவங்கள் மூலமா என்னென்ன பலன்களை அடைய முடியுமோ அந்த அத்தனை பலன்களையும் இந்த கலியுகத்துல நம்ம ஜபம் ஒண்ணு மட்டுமே செஞ்சு ரொம்ப சுலபமா அடைய முடியும். இதுதான் மகா பெரியவா நமக்கு தர்ற மிகப்பெரிய கேரண்டி. மகா பெரியவா எடுத்துச் சொன்ன பகவத்கீதையோட இந்த வார்த்தைகளோட இதை நிறைவு செய்வோம். நாம
இறைவனோட பேரை சொல்ல சொல்ல அவரே நம்ம இதயத்துல வந்து உட்கார்ந்து நம்ம அறியாமைங்கிற இருட்ட ஞானம்ங்கிற விளக்கால நீக்கிடுவாராம். எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்க. கடைசியா மகாபெரியாவோட வார்த்தைகளையே உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேக்குறேன். நம்ம நாக்குல பகவான் நாமமும் நம்ம இதயத்துல பெரியவா கொடுத்த இந்த உறுதியும் இருக்கும்போது அப்புறம் நாம பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்குள்ள ஒரு அமைதியும் இந்த நாம பாதையில இன்னும் ஆழமா பயணிக்க ஒரு உந்துதலையும் தரும்னு நம்புறோம்.